இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்றைக்கு அநேகர் மத்தியிலே ஜெபத்தை குறித்து ஒரு குழப்பங்கள் காணப்படக்கூடியதாக இருக்கிறது. எதை ஜெபிக்க வேண்டும், நம்முடைய விருப்பங்களை எல்லாம் சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கலாமா, எதை ஜெபிக்கக்கூடாது, நம்முடைய ஜெபங்களுக்கு எந்தெந்த ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும் கிடைக்காது என்று சொல்லி அநேக குழப்பங்கள் காணப்படுகிறது. சங்கீதம் 37:5 சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று தெளிவாக சொல்லுகிறது. நீதிமொழிகள் 3:5 சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் என்று சொல்லி, வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் என்று அது நமக்கு போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு ஜெபத்திலிருந்தே இதற்கான பதிலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து பஸ்காவை ஆசரித்த பின்பு அவர் கெதரோன் ஆற்றை கடந்து அங்கே கெத்சமனே தோட்டத்திலே ஜெபிக்கும்படியாய் யூதாஸ் காரியோத்தை தவிர மற்ற எல்லா சீஷர்களோடும் கூட அங்கே கடந்து செல்கிறார். மத்தேயு நிருப ஆக்கியோன் சொல்லும் பொழுது அதை தெளிவாக எழுதுகிறார். இயேசு அந்த மரணத்தின் பாடுகளை நினைத்தவராக, இந்த உலகத்தினுடைய அத்தனை பாவங்களும் தன்மேலே ஊற்றப்படுகிறதே என்று அந்த பாவமே அறியாத அந்த இயேசு அங்கே 3 முறை கதறி ஜெபிப்பதாக அவர் எழுதி வைத்திருக்கிறார். 39 3 முறை அவர் ஜெபிக்கிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி அங்கே இயேசு ஜெபிக்கிறதை அவர் எழுதி வைத்திருக்கிறார். லூக்கா 22:43 இப்படியாய் சொல்லுகிறது, அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான் என்று சொல். இயேசு இந்த 3 முறை ஜெபித்த பின்பு வானத்திலிருந்து ஒரு தேவதூதன் இந்த பாடுகளின் வழியாய் அவர் கடந்து செல்லுகிறதற்கு அவரை பலப்படுத்துகிறதாக எழுதியிருக்கிறது. வழிகளில் எல்லாம், எல்லா வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் அங்கே பிதாவினிடத்தில் அவர் ஒரு கமிட் பண்ணி, அதாவது ஒரு சரண்டர் பண்ணி, உம்முடைய சித்தத்தை மாத்திரம் என் வாழ்வில் நிறைவேற்றும், என்னுடைய விருப்பம் இப்படியாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருடைய பதிலுக்காக அவர் அங்கே காத்திருப்பது போன்ற ஒரு காட்சியாய் அது எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா நிருப ஆக்கியோன் அங்கே சொல்லுகிறார், இப்படி ஜெபித்த மாத்திரத்திலே தேவதூதன் இறங்கி அவரை பலப்படுத்துகிறான். பலப்படுத்தின உடனே அங்கே அதற்கு அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி, அவர் ஜெபிப்பதற்கு தேவையான பலன் அவருக்கு அதிகமாய் அங்கே கொடுக்கப்படுகிறது. அங்கே அவர் 3 முறை தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் ஜெபித்துவிட்டு, என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லி ஜெபித்த அந்த இயேசு தேவதூதனால் பலப்படுத்தப்பட்ட போது அதிக ஊக்கத்தோடே ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை யோவான் நிருப ஆக்கியோன் எப்படியாய் சொல்லுகிறார் என்று சொன்னால், யோவான் 18 இயேசுவை பிடிப்பதற்கு யூதாஸ் காரியோத்து போர்ச்சேவருடைய கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர்கள் பரிசேயர்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு ஆயுதங்களோடு கூட அவரிடத்தில் வருகிறதை அவர் பார்த்த உடனே இயேசுவே தானாக போய் அவர்களை பார்த்து 18:4 சொல்லுகிறது, யாரை தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள் பிரயுத்தரமாக நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு நான் தான் என்று சொல்லி அங்கே தைரியமாக ஒரு சிங்கத்தை போன்று அவர் பதிலளிக்கிறவராய் அங்கே காட்சியளிக்கிறதை பார்க்கிறோம். அதற்கு மத்தேயு நிருப ஆக்கியோன் சொல்லும்போது 3 முறை அவர் போராடி ஜெபிக்கிறதை அங்கே அவர் காண்பிக்கிறார். லூக்கா நிருப ஆக்கியோன் தேவதூதன் பலப்படுத்தினபடினால் அதிக ஊக்கமாய் ஜெபித்தார் என்பதை காண்பிக்கிறான். இங்கே யோவான் நிருப ஆக்கியோன் தெளிவாக அதை சொல்லுகிறார். 4 இயேசுவே போய் சொல்லுகிறார், நீங்கள் யாரை தேடுகிறீர்கள், நான் தான், என் பிதாவின் சித்தத்தின்படி நிறைவேற்றுகிறதற்கு, புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதுகிறதை நிறைவேற்றுகிறதற்கு நான் தயாராகிவிட்டேன் என்று சொல்லுகிறார். 6 சொல்கிறார், நான் தான் என்று அவர்களிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுகிறார்கள். ஒரு ஆட்டுக்குட்டியை போன்ற ஒரு இயேசு இங்கே சிங்கமாக மாறினவராக இங்கே அவர் பதில் கொடுக்கிறதை பார்க்கிறோம். 8 சொல்லுகிறார், என்னை தேடுகிறது உண்டானால், நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள்.
தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறதில் அத்தனை துடிப்புள்ளவராக, தாகமுள்ளவராக, அதற்கு முன்பாக அவருடைய ஜெபத்தில் என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபித்த ஆண்டவர் இப்பொழுது ஜெபத்திற்கு பின்பாக, தேவதூதன் அவரை பலப்படுத்தினதற்கு பின்பாக, அவரை குறித்து எழுதப்பட்ட காரியங்களை தேவனுடைய பரிபூரண சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் தன்னை அர்ப்பணித்தவராக அவர் அங்கே கடந்து செல்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அநேக தீர்மானங்களை, அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பிளான் பண்ணலாம். இதை செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யலாம், அதை செய்யலான்னு சொல்லி நாம் எல்லாவற்றையும் நாம் நினைத்து விட்டு, ஆண்டவரே இந்த காரியங்களிலே நாங்கள் செய்கிறதற்கு தீர்மானித்து இருக்கிறோம், எங்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் செய்கிறதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே நாங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் தீர்மானித்து இருக்கிறோம், உமக்கு சித்தமானால், உமக்கு பிரியமானால் இதை செய்கிறதற்கு எங்களுக்கு வழிகளை திறப்பீராக, அதற்குரிய பாதைகளிலே எங்களுடைய கால்களை கொண்டு வந்து நிறுத்துவீராக என்று சொல்லி நம்முடைய தீர்மானங்களையும் நம்முடைய ஜெபத்தினுடைய வாஞ்சைகளையும் அவரிடத்தில் சரண்டர் பண்ணி நாம் ஜெபித்தோம் என்று சொன்னால் தேவனிடத்திலிருந்து சரியான பதிலை பெற்றுக்கொண்டு சரியான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய முடியும். நாம் ஒரு அடி கூட அங்கேயும் இங்கேயும் பிசகாமல் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் நடக்க முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தாமே நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். உந்தன் சித்தம் போல் நடத்தும் கர்த்தாவே, நீ நித்தம் என்னை எந்தன் சித்தம் போல வேண்டாம் என் பிதாவே, என் இயேசுவே, உந்தன் சித்தம் போல் நடத்தும் என் பிதாவே, என் இயேசுவே.